ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்மளோட ஃபுல் டே ஒர்க் தான் வந்து நான் இன்றைக்கி உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து எனக்கு வாழ்த்துக்கள் வந்து சொல்லியிருந்தீங்க. ரொம்ப 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 தேங்க்யூ. எப்படி சொல்கிறதுனே தெரியல. சொன்ன எல்லாத்துக்குமே வந்து எனக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்னிய ஒரு 2 நாளா தான் வந்து திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டு, நேத்துலருந்து தான் பார்த்தீங்க அப்படின்னா, ஒர்க்க வந்து ப்ராப்பரா வந்து ஸ்டார்ட் பண்ணேன். சொன்ன மாரியே வந்து ஒரு 10 மணிக்கு எல்லாமே வந்து கடைக்கு வந்து கிளம்பியாச்சு. 10 மணிக்கு எல்லாமே வீட்ல இருக்கிற ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு, நான் வந்து 9:55க்கு கிளம்புனாவே 10 மணிக்கெல்லாம் வந்து கடைய ரீச் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கஸ்டமர் வந்து குடுத்துருந்தாங்க. இது வந்து நம்மளோட ரெகுலர் கஸ்டமர் தான். ஆனா வந்து ஷாப் வச்சிருக்கோம்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க வந்து குடுத்துருந்தாங்க. குடுத்துட்டு, "எனக்கு நீங்க நாளைக்கே குடுத்தா கூட ஓகே. நான் வந்து வாங்கிக்கிறேன்." அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால அவங்களோட ப்ளவுஸ் ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சாதா ப்ளவுஸ் வந்து முந்தா நேத்து ஸ்டிச் பண்ணதில ஒண்ணு பெண்டிங் வச்சிருந்தேன். அது வந்து கட்டிங் மட்டும் தான் போட்டு வச்சிருந்தேன். அது ஸ்டிச் பண்ண வேண்டியிருந்தது. அத ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு, அடுத்தது இந்த கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, லைனிங் போட்டுக்க சொன்னாங்க. சாரீக்கு ஃபால்ஸ் வச்சிட சொன்னாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு காட்டன் சாரீ மாரி தான். இது வந்து ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு தான் வாங்கியிருந்தாங்களா, ரூ. 260க்கு வந்து வாங்கியிருந்தாங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. பரவால்ல, ரூ. 260க்கு நல்லா தான் இருந்தது. இதே புடவைகள் தான் வந்து இங்கே எளம்பிள்ளையிலயும் வந்து நமக்கு வந்து இந்த 250க்கு வந்து குடுக்குறாங்க. நம்ம அந்த 250க்கு வாங்கி நம்ம சேல் பண்ற மாரி இருந்தது அப்படின்னா, ரீட்டெயிலா வாங்குறவங்களுக்கு 250க்கு குடுக்குறாங்க. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வியாபாரம் செய்றதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, நமக்கு ரூ. 220 குடுக்குறேன்னு சொல்லி சொன்னாங்க. கஸ்டமர் வந்து சாரீலேருந்து கொஞ்சமா கிளாத்த மட்டும் கட் பண்ணி இந்த மாரி பைப்பிங் மட்டும் வச்சுருங்க அப்படின்னு சொன்னாங்க. த்ரெட் பைப்பிங் வேணும்னா ரூ. 50 ஆகும் அப்படின்னேன். இல்ல, இது வந்து புடவையே ரூ. 260 தான் வந்து வாங்கினேன். அதனால நீங்க வந்து நார்மலான இந்த துணியில வந்து நார்மலா எப்பயும் வைக்கிற பைப்பிங் மட்டும் வச்சுருங்க அப்படின்னாங்க. கையுக்கும் அதுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எப்பயும் வைக்கிற மாரி பைப்பிங் வச்சுட்டு, புடவைய ஓரடிச்சு ஃபால்ஸ் வச்சு எடுத்து வச்சாச்சு. கையோட குக்கியும் கட்டியாச்சு. டெலிவரிக்கு வந்து குடுத்துற வேண்டியது தான். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்னொரு கஸ்டமர் வந்து காலையில வந்து ஒரு சாதா ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணேன்னு சொன்னேன் இல்லைங்களா? அவங்களோடது வந்து 2 சாதா ப்ளவுஸு. அந்த கஸ்டமர்தும் வந்து டெலிவரி குடுத்ததுக்கப்புறம், அந்த கஸ்டமர் வந்து ஒரு 5 புடவ வந்து ஓரடிக்கிறதுக்கு 3 புடவ வந்து ஓரடிக்க குடுத்துருந்தாங்க. அந்த 3 புடவையும் வந்து ஓரடிச்சு, கையோட வந்து நான் அதையும் அப்பயே வந்து டெலிவரி குடுத்துட்டேன். ஏன்னா இந்த புடவை, ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு இது எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வாங்கி வாங்கி சேர்த்தி வச்சுக்க வேணாம். அதனால டக்கு டக்குன்னு வேலைய முடிச்சு குடுத்துட்டோம் அப்படின்னா, நமக்கு இடமுமே வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து தைக்க வேண்டியது, குடுக்க வேண்டியத மட்டும் நம்ம வந்து வச்சுக்கலாம். இந்த புடவ ஓரடிக்கிறது, நைட்டி தைக்கிறது, இன்ஸ்கர்ட் தைக்கிறது, இந்த மாரி வந்து ஆல்ட்ரேஷன் ஒர்க்கெல்லாம் எதையும் நீங்க வந்து வாங்கி வாங்கி சேர்த்தி வைக்காதீங்க. அப்பப்பவே குடுத்துட்டோம் அப்படின்னா, நமக்கும் வந்து ஒரு வேலை முடிஞ்சிரும். இந்த புடவைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, புடவ ஓரடிக்கிறதுக்கு ரூ. 20 தான் வந்து வாங்கிட்டுருக்கிறேன். ரேட் ஏத்தணும் அப்படின்னு தான் வந்து நினச்சிட்டுருக்கேன். எப்பயும் போல தீபாவளிக்கு 1 மந்த்துக்கு முன்னாடி சாதா ப்ளவுஸ்க்கும், லைனிங் ப்ளவுஸ்க்கு, அப்புறம் சுடிதார் செட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து ரேட் ஏத்துவோம். அப்போ புடவைக்கும் வந்து ரேட் ஏத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த குஞ்சம் வந்து வச்சிருக்காங்க இல்லைங்களா? இந்த குஞ்சம் வச்சிருக்கிற இடத்துக்கும் தான் நான் வந்து தையல் போட்டு தருவேன். ஏன்னா, அதில வந்து தையல் நமக்கு ரொம்ப பெருசா குடுத்துருப்பாங்க. அது வந்து நாளாக நாளாக பிரிஞ்சு போறதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கும் அப்படிங்கிறதுனால, நான் வந்து தையலையும் வந்து போட்டு எடுத்துருவேன். எங்க வீட்டுக்காரர் கடை வச்சதும் போதும், கடையில வளைச்சு வளைச்சு ஃபோட்டோ எடுத்துட்டே இருந்தாரு. எப்பயுமே அவங்க வந்து கடைக்கு போனாங்க அப்படின்னா, என்ன ஃபோட்டோ பார்க்க சொல்லுவாங்க. அவங்க ஃபோட்டோ எடுத்துட்டு இருப்பாங்க. அவங்களும் Facebook, Instagram இதுலலாம் வந்து போடுவாங்க. நான் வந்து வெறும் YouTubeல மட்டும் தான் வந்து அப்லோட் பண்றது. Facebook, Instagramலலாம் கிடையாது. நான் நான் பார்க்குறது பார்த்தீங்க அப்படின்னா, YouTube மட்டும் தான் பார்ப்பேன். அது 2மே என்னோட ஃபோன்லயே இல்ல அந்த ஆப்பே. நெக்ஸ்ட்டு வந்து அந்த புடவையும் வந்து எல்லாமே ஓரடிச்சு எடுத்து வச்சாச்சு. கொக்கி கட்டுறதுக்கு எங்க பொண்ணு இருக்கிறாப்படி. அதனால கொக்கி எல்லாமே வந்து போட்டு குடுத்துட்டேன் அப்படின்னா, எங்க பொண்ணு கரெக்ட்டா கட்டிருவாப்படி. நேத்து வந்து சாட்டர்டே அப்படிங்கிறனால அவங்களுக்கு லீவு அப்படிங்கிறதுனால, நான் வந்து அவங்களையும் வந்து கடைக்கு கூட்டிட்டு போயிட்டேன்.
வேலையெல்லாம் ஒர்க்கை முடிச்சுட்டு வந்து வர சொல்லி இந்த மாதிரி வந்து தையல் வந்து கற்றுத்தரப்படும். அப்புறம் வந்து நமக்கு வந்து ஸ்டிச்சிங்க்கு ஆள் வேணும் அப்படிங்கிறதையும் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வந்து கடை முன்னாடி வந்து ஒட்டி இருந்தது. ஒட்டி வச்சுருக்கிறேன், யாராவது தேவைப்பட்டால் கூப்பிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக. கிளாஸ்க்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளாஸ்க்கு வந்து மந்த்லி வந்து 2000 வாங்கிக்கிற மாதிரியும், நான் இருக்கிற ஏரியா சைடு வந்து அவ்வளோதான் வாங்குறாங்க. அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா 1500 வாங்குறாங்க. 1 ஹவர் கிளாஸ் வந்து கொடுக்குறாங்க. அந்த ஆட்டியம்பட்டி ப்ளஸ் அதுக்கப்புறம் வந்து அரியனூர் அந்த சைடில் எல்லாமே நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2000 வாங்கிக்கலாம். நம்ம வந்து டெய்லி 2 ஹவர்ஸ் வந்து கிளாஸ் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து அது வந்து ஒட்டியிருக்கு. சப்போஸ் நீங்கள் வந்து இன்கேஸ் வந்து நீங்கள் சேலத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணலாம். நாங்களே வந்து வாங்கிட்டு வந்துடுவோம். ரிட்டன் வந்து ஸ்டிச் பண்ணி நாங்களே வந்து கொண்டு வந்து கொடுத்துருவோம். தேவைப்படுறவங்க மட்டும் கால் பண்ணுங்கள். யாரும் வந்து மிஸ்யூஸ் பண்ண வேணாம், அதுதான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா ஒரு லேடியாக இருக்கிறப்ப நமக்கு என்னென்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும் அப்படின்னு உங்களுக்குமே வந்து தெரியும். ஆனால் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நான் ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டிருக்கேன். இதுக்காக தான் வந்து ஆன்லைன் ஆர்டர்ஸ் எல்லாமே வந்து எடுக்காமல் இருக்கிறது. ஒரு சிலர் அதை எல்லாமே ஃபேஸ் பண்ணுவாங்க, ஒரு சிலர் வந்து ஃபேஸ் பண்ண முடியாது. அவங்களோட குடும்ப சூழ்நிலைகள் அந்த மாதிரி இருக்கும். நிறைய பேர் வந்து கேட்டிருக்கிறீங்க, ஏன் கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ணுறதே கிடையாது அப்படின்னு சொல்லி. என்னோடய ஃபேமிலி சுச்சுவேஷன் அப்படி, அதனால தான் நான் வந்து ரிப்ளை பண்ணுறது கிடையாது. வர கமெண்ட்ஸை மட்டும்தான் வந்து பார்க்குறது. அவங்களுக்கு தேவையான ரிலேட்டிவ் வீடியோ என்கிட்ட இருந்தால் அதை மட்டும்தான் வந்து ஷேர் பண்ணுறது. அதனால் உங்களுக்கு தேவையாக இருந்தால் மட்டும் நீங்கள் சேலத்தில் இருக்கிறீங்க, ஸ்டிச் பண்ணுற ஐடியாவில் இருக்கிறீங்க அப்படின்னா மட்டும் நீங்கள் அந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்களே வந்து வாங்கிட்டு வந்துட்டு ஸ்டிச் பண்ணி நாங்களே வந்து கொண்டு வந்து கொடுத்துருவோம். அதுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ராவாக சார்ஜ் பண்ணுவோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. நார்மல் ப்ளவுஸ்க்கு 120, லைனிங்க்கு 240. நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியும். லைனிங் போட்டு ஸ்டிச் பண்ணேன் அப்படின்னா புடவை ஓரம் அடிக்கிறதோடு சேர்த்து 310 ஆகும். அதுவே வந்து ஃபால்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னா 380 வந்து ஆகும். அவ்வளோதான் நம்மளோட பட்ஜெட்டு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சுடிதார் செட்டுக்கு எல்லாமே வந்து 350 வந்து வாங்கிட்டுருக்கா. அதுக்கு மேலே வந்து நீங்கள் லைனிங் போட சொன்னீங்க அப்படின்னா லைனிங்க்கு தனி ரேட்டு வந்து மீட்ரு 50 ரூபாய், 2 மீட்டருக்கு 100 வந்து வரும். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு கஸ்டமரோட ப்ளவுஸ் தான் இருந்தது. இது வந்து பெண்டிங் ப்ளவுஸ் தான். பெண்டிங் ப்ளவுஸை சரி முடிச்சிடலாம், வாங்கி ரொம்ப நாள் ஆச்சுன்னு அதை தான் வந்து கட் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு 2 டேஸாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு என்ன தோணிகிட்டு இருந்தது அப்படின்னா, என்னடா அது எல்லாம் பார்த்துட்டு மட்டும்தான் போகிறாங்க, ஒரு பேச்சுக்கு கூட வந்து யாருமே வந்து ரேட் எவ்வளோ ப்ளவுஸுக்கு அப்படின்னு சொல்லி கூட கேட்கலையே அப்படின்னு வந்து எனக்கு வந்து தோணிகிட்டே இருந்தது. அண்ட் அவங்களுக்குள்ளாரே பேசிக்கிறாங்க. இப்போ வராங்க அப்படின்னா அக்கம் பக்கத்து கடைகளில், நான் வச்சுருக்கிற கடைகளில் ஒரு 8 கடை இருக்குது. 8 கடையில் அங்கே வரவங்க போகிறவங்க எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. ஆனால் என்கிட்ட வந்து யாருமே ப்ளவுஸ்க்கு எவ்வளோ வாங்குறீங்க, என்ன ஏது, இப்போ நம்மளாக இருந்தாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா புதுசாக ஒரு கடை வச்சுருக்காங்க அப்படின்னா டைலரிங் கடை வச்சுருக்காங்கன்னா ப்ளவுஸ்க்கு எவ்வளோ வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறது வந்து ஒரு நார்மலான ஒரு விஷயம் தானே. அதை கூட கேட்கலையேன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். திடீர்னு பார்த்தா ஒரு கஸ்டமரு ஒரு ப்ளவுஸ் பிட்டோடவே வந்துட்டாங்க. ப்ளவுஸ் பிட்டோட வந்துட்டு என்கிட்ட இப்போ ப்ளவுஸ் எதுவுமே இல்லை, அதனால் வந்து நீங்கள் எனக்கு அளவெடுத்து ஒரு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் உங்கள்கிட்ட பிளாக் கலரில் ப்ளவுஸ் பீட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. பிளாக் கலர் ப்ளவுஸ் பீட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்துக்காட்டினேன். அவங்க வந்து ஓகே, இந்த மெட்டீரியல் நல்லா இருக்குது. நான் வந்து அந்த ப்ளவுஸ் பீட் வந்து 120 சொன்னேன். ஏன்னா நமக்கு எப்பயுமே ப்ளவுஸில் இந்த கட்டாக எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த கட்டில் நமக்கு பிளாக் வந்து வரவே வராது. பிளாக் வேணும்னு நம்ம தனியாக தான் வந்து வாங்கிக்கணும். அது வந்து நான் பீஸில் கஸ்டமர் கேட்டாங்க அப்படிங்கிறதுக்காக பீஸில் வந்து வாங்கி வச்சுருந்தேன் பிளாக் பீட்டு. அது வந்து கஸ்டமர் ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க, நீங்கள் இதை எடுத்து வைங்கன்னாங்க. நான் வந்து அவங்கள்ட்ட சொல்லிட்டேன், நீங்கள் இதுக்கு அமௌண்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் தான் நான் ஸ்டிச் பண்ண ஆரம்பிப்பேன், எடுத்து மட்டும் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறமே வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ளவுஸ் நான் கொடுத்த ப்ளவுஸ் பீட்டை வந்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுங்க. அதை வந்து பார்த்துட்டு அதில் எதாவது கரெக்ஷன் நானே வந்து சொல்லிட்டேன். ஏன்னா வந்து நம்ம அளவு எடுத்து வந்து ஸ்டிச் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு எதாவது கரெக்ஷன் இருக்குது அப்படின்னா அதை நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணுறதுல. அதனால் அவங்களுக்கு மெஷர்மெண்ட் எல்லாமே வந்து எடுத்துக்கிட்டு
ப்ளவுஸ் வந்து நான் வந்து திங்கட்கிழமை கொடுக்குறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா சண்டே வந்து லீவ் தான். நம்ம வந்து ஈரோடு போகலாம். ஈரோடு போய் ஒரு ஒரு சுற்றிட்டு வரலாம் என்னென்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி. நம்ம வந்து இதில் ஒன்றும் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறதில்ல. ஆனால் வந்து பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப நம்ம வந்து ஒரு கடைக்கு 4 கடை பார்த்து எந்த மாதிரி அந்த குவாலிட்டியும் நல்லா இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ரேட்டுமே வந்து கம்மியாக இருக்கணும். இப்போ மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் எல்லாருமே வந்து எப்படி சொல்கிறது, டக்குன்னு எடுக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே ₹100 சாரீ அப்படின்னா ₹100க்கு வந்து எடுத்துக்குவாங்க. நைட்டியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு 150 அந்த மாதிரி வந்து போட்டோம் அப்படின்னா 150 அப்படின்னா நைட்டி டெய்லி வேர்க்கு வந்து நிறைய கஸ்டமர்ஸ் எடுத்துக்குவாங்க. இன்ஸ்கர்ட்டும் வந்து கம்மி ரேட்டில் அந்த மாதிரி வந்து போட்டோம். அதாவது குவாலிட்டியும் நல்லா இருக்கணும், ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கணும் அப்படின்னு தான் நான் வந்து பார்க்குறேன். நம்ம வந்து ஏன்னா இப்போ மூவிங் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஒன்றும் தெரிவிக்காது. மூவிங் ஆகலை அப்படின்னா நமக்கு அப்படியே வந்து நம்ம எல்லாமே முடிஞ்சு போன மாதிரி நம்ம வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அதுக்காக தான் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து கொஞ்சம் அவசரப்படாமல் கொஞ்சம் பொறுமையாக நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக யோசிச்சுட்ருக்கேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஈரோட்டில் செவ்வாய் சந்தை வந்து போடுறாங்க இல்லைங்களா, அது எப்போ போடுறாங்க, செவ்வாய்க்கிழமை போடுறாங்களா இல்லை திங்கக்கிழமை காலையிலேருந்து செவ்வாய்க்கிழமை காலையில் வரையுமா, அந்த அது எனக்கு இது அந்த டைமிங் வந்து தெரியலை. யாருக்காவது வந்து தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள். நான் வந்து இன்றைக்கி சண்டே போகலாம் அப்படின்னு தான் நினச்சேன். எங்கள் வீட்டுக்காரர் தான் வந்துட்டு இந்த செவ்வாய் சந்தை போடுறாங்கல்ல அப்போ போய் நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. சரின்னு சொல்லி விட்டாச்சு. உங்களுக்கு வந்து டைமிங் வந்து தெரிஞ்சுது அப்படின்னா அது திங்கக்கிழமை காலையிலேருந்து செவ்வாய்க்கிழமை காலையில் வரையுமா இல்லை எந்த டைம்லேருந்து எந்த டைம் அந்த சந்தை இருக்குது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சால் வந்து ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ளவுஸ் வந்து நான் அதை கட் பண்ணதில் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி மொத்தமாக வந்து என்னென்ன ஒர்க் வந்து பண்ணேன் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா காலையில் போனோன்னே ஒரு சாதா ப்ளவுஸ் கட்டிங் போட்டு வச்சது வந்து ஸ்டிச் பண்ணேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைனிங் ப்ளவுஸ் அந்த கஸ்டமருக்கு பைப்பிங் வச்சு ஸ்டிச் பண்ணினது லைனிங் போட்டு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து புடவை ஓரடிச்சு ஃபால்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 2 ப்ளவுஸ் தான் வந்து கட் பண்ணலான்னு பார்த்தேன். அப்புறம் இடையில வந்து ஒரு கஸ்டமர் வந்தாங்க. அப்புறம் அவங்கள்ட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட சுடிதார் செட் எல்லாமே வந்து அவங்க கேட்டாங்க எவ்வளோ அப்படின்னு சொல்லி. நான் வந்து 700க்கு வந்து சேல்ஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து பிராஞ்சல் சுடிதார் செட்டு அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எக்ஸ்எல், டபுள் எக்ஸ்எல், எல் சைஸ் 3 சைஸ்லேயுமே வந்து வச்சுருக்குது. அந்த சுடிதார் செட் வந்து அதுதான் நானுமே டெய்லி யூஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுறேன். பியூர் காட்டனில் ரொம்பவே வந்து நல்லாயிருக்கு. நமக்கு அது வேர் பண்ணியிருக்கிற மாதிரியே இருக்கிறது இல்லை. இதுலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில முதல்ல விட்ட இதில் எல்லாமே வந்து லைனிங் இல்லாமல் விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ எல்லாமே வந்து லைனிங்கோடு தான் விடுறாங்க. ரொம்பவே வந்து அந்த ஃபேப்ரிக் ரொம்ப நல்லாயிருக்கு நம்ம டெய்லி வேர் பண்ணுறதுக்கு. ரொம்பவே வந்து அது நல்லாயிருக்கு. கஸ்டமர் வந்து கேட்டாங்க, நீங்கள் வந்து பாருங்கள் வேணால் ₹50 வந்து நம்ம லெஸ் பண்ணி கூட 650க்கு வந்து நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு. அவங்களும் வந்து பிரித்து பார்த்துட்டு ஓகே பண்ணிவிட்டு சரி ஓகே நான் எடுத்துக்கிறேன் வையுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ நம்ம வந்து காட்டுறது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க எடுப்பாங்க அப்படிங்கிறது கிடையாது. அவங்களுக்கு ஒரு ஐடியா வந்து வரும். அவங்க கடையில் இது இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து தெரிஞ்சுப்பாங்க. நாங்கள் வந்து என்னென்ன சேல்ஸ் பண்ணுறோமோ எல்லாமே வந்து அவங்கள்ட்ட சொன்னோம். நம்மளோட சாதா வந்து சில்க் காட்டன் ப்ளவுஸ்லேருந்து நார்மல் ப்ளவுஸு, ஆரி ஒர்க் ப்ளவுஸு, அதுக்கப்புறம் இந்த எம்ப்ராய்டிங் ஒர்க் ப்ளவுஸு, இந்த மாதிரி வந்து சுடிதார் செட்டு, டாப்பு, லெக்கின் இது எல்லாமே வந்து இருக்குது. உங்களுக்கு எது தேவைப்பட்டாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு எக்ஸ்பிளைன் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு டக்குன்னு ஒரு கிளாரிட்டி வரும். சப்போஸ் வந்து யாராவது கேட்டாலும் அவங்க கடையில் இருக்குது அப்படின்னு வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க. இப்போ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கஸ்டமரை அட்டெண்ட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து லன்ச் டைம் முடிச்சுட்டு அப்புறம் வந்து லன்ச் வந்து எப்பயுமே வந்து கடைக்கு எடுத்துகிட்டு போயிடுறது. நமக்கு வந்து இடம் பத்தல, ரெஸ்ட் எடுக்க முடியாது அப்படின்னு வந்து நினைக்கிறத விட நம்ம வந்து இப்போ காலையில் போகிறோம் 10 மணிக்கு போயிட்டோம் அப்படின்னா இப்போ 2 மணிக்கு திருப்பி க்ளோஸ் பண்ணிட்டு 3 மணிக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா எப்படி இருந்தாலும் வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு சாப்பிட்டு போகிறக்கு 1 மணி நேரம் ஆகும். அப்போ அந்த இடையில 1 மணி நேரம் வந்து நமக்கு வந்து அது க்ளோசிங்கில் தான் இருக்கும். அதனால் லஞ்ச் வந்து போட்டு எடுத்துகிட்டே போயிட்டோம் அப்படின்னா அங்கே வந்து ரெஸ்ட் ரூம் வசதியுமே இருக்குது. அப்படிங்கிறதுனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. நான் வந்து சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து மீண்டும் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவேன். ஈவினிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ஒரு 7:30 7:30
7:45, 8க்குள்ளார வந்து 7:30லேருந்து 8க்குள்ளார வந்து நான் வீட்டுக்கு கிளம்பிடுறது. அதுக்கு மேலே எங்கள் வீட்டுக்கார் வந்து ஒரு 2 மணி நேரம் இருந்துட்டு 9 மணிக்காட்ட அவர் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு வராங்க. ஏன்னா வந்து நம்ம வந்து வீட்டு வேலையும் பார்க்கணும். எனக்கு மெயினாக வந்து அந்த கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டு ஒர்க்கையும் பார்த்துக்கணும், என்னோட ஹெல்த்தையும் பார்த்துக்கணும், என்னோட ஸ்டிச்சிங் ஒர்க்கையும் பார்த்துக்கணும். இது 3யும் மேனேஜ் பண்ணி பார்த்துக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் வந்து என்னோட தாட்டில் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. இன்னைக்கு இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்பவே வந்து ஹாப்பி. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் பார்த்தீங்க அப்படின்னா என்னையும் மோட்டிவேட் பண்ணும். நேற்று நான் வந்து சொன்னது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா கங்க்ராட்ஸ் பண்ணியிருந்த எல்லாத்துக்குமே உங்களுக்குமே வந்து நிறைய கனவுகள் வந்து இருக்கும். நம்மளும் வந்து இப்படி பண்ணணும்ப்பா அப்படின்னு சொல்லி நிறைய பேர்த்த பார்த்து ஆசைப்பட்டிருப்பீங்க. இது எந்த ஒர்க்காக இருந்தாலும் சரி, எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரி, நம்ம இதில் வந்து ஜெயிக்கிறவங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து அதுக்கான முயற்சி பண்ணிட்டு அதை நினச்சிக்கிட்டே இருக்கிறவங்கனால மட்டும்தான் அது வந்து பாசிபிள் பண்ண முடியுது. நம்ம வந்து இது ஒன்று மாற்றி ஒன்று இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா அப்படின்னு வந்து மாற்றி மாற்றி நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளால் எதுலேயுமே வந்து சக்ஸஸ் ஆக முடியாது. உங்களோட இதுக்கு நீங்கள் எது வந்து சரியாக இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு அந்த ஒன்றுலேயே வந்து நீங்கள் போக ஆரம்பிங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து சக்ஸஸ் பார்க்க ஆரம்பிப்பீங்க. நான் இப்போ ஷார்ட்ஸில் சொல்லியிருந்த மாதிரி தான் நமக்கு எல்லாமே டக்கு டக்கு டக்குன்னு நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ஆனால் அது வந்து அப்படி கிடையவே கிடையாது. அது நடக்கிறதுக்கு கொஞ்சம் பொறுமையாக கொஞ்சம் நாளாகும். அது வரையும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.